அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் உங்களுடைய எம்எஸ் ஆரும் அம்பத்தூர்லேருந்து. எதுக்காக இந்த வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரமாக ஏறக்குறைய 2 வாரமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் இந்த வீடியோ மூலிமா பேச விருப்பப்படுறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கத்தையும் இந்த வீடியோ மூலிமாக பதிவு செய்ய விருப்பப்படுறேன். கடந்த 13 நாளாக நம்ம சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் ஒரு போராட்டத்தை ஏறெடுத்து நடத்தி கொண்டு வராங்க. அது எல்லாரும் சமூக வலைதளம் மூலியமாக, நியூஸ் மூலியமாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு செஞ்சிடலான்ட்டு வரேன். ஏன்னா அங்கே அந்த போராட்டத்தை நடத்துகிறவங்க வேறு யாரும் கிடையாது, நம்மளோட அண்ணன், நம்மளோட தம்பி, நம்மளோட தாய்மார்கள் தான். வெளியாட்கள் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு போட்ட சாப்பாடை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற குப்பையை நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களே எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழலில் நமக்காக தன் குடும்பத்தை இழந்து, தன் குடும்பத்துடைய சூழ்நிலை கருதி, தன்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை எல்லாம் பொருட்படுத்தி கொண்டு எவ்வளோ சொல்ல முடியாத விஷயங்கள் நம்மளுக்காக செஞ்சுட்டு வராங்க. அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி என்னடா இது இந்த அளவுக்கு இருக்கா நம்ம சொசைட்டி அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அவங்க கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப நியாயமான விஷயம். அவங்க கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம் கூட. ஏன்னா அவங்க இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குனது நம்ம. அதாவது எலெக்ஷன் வாக்குறுதியில் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது நிமித்தம் தான் அந்த கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க கூட ஒரு சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட அந்த நம்ம இருக்கக்கூடிய ரூமில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிச்சுட்டு நடந்துன்ற காலகட்டத்தில் தன்னுடைய எல்லா குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பேர பிள்ளைகளை விட்டு, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா இவங்க எல்லா சூழ்நிலையும் விட்டு நமக்காக ஒரு மக்களும் ஒருத்தரும் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக இருக்கிற ஒருத்தரும் யோசிக்கக்கூடிய விஷயம்னா நமக்காக, ஸ்பெசிஃபிக்காக நமக்காக, அதாவது நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொந்த பந்தங்களில் நமக்காக இன்றைக்கி நம்ம சுத்தமாக சுகாதாரமாக இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முழு காரணம் அவங்க தான். அவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லையே. நம்ம அவங்க எனக்கு மாதம் 1,00,000 ரூபா சம்பளத்தை கொடுங்க, 2,00,000 ரூபா சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கல. அவங்களோட வேலையை உறுதி செஞ்சு கொடுங்க. இவ்வளோ நாள் நாங்கள் 10-12 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்தா அது எப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நியாயமான விஷயம் தானே. அதில் என்ன தவறு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 13 நாளாக கொட்டும் மழையிலையும் வெயிலையும் வெறும் அந்த பருதா மட்டும் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆம்பளைங்க எங்கே வேணால் நம்ம எங்கே வேணால் போகலாம், பாத்ரூம் போகலாம், நம்ம நினச்ச இடத்துல போகலாம், யார் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன அப்படின்ற ஒரு இதுவில் பண்ணலாம். ஆனால் அந்த வயசான தாய் மக்கள், இளம் பெண்கள் இவங்களோட சூழல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 13 நாளாக அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, என்னுடைய வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, என் வீட்டில் அரிசி இல்லை, எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எனக்கு இதை வாங்கி கொடுங்கலாம் கேட்கலங்க. அவங்க கஷ்டப்பட்ட உழைத்த உழைப்புக்கு ஊதியத்தை கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் தவறுன்னு எனக்கு தெரில. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இந்த விஷயத்துக்காக அநேக கட்சிக்காரங்க, அநேக சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கூட பயணிக்க ரொம்ப பிரயாசப்படுறேன். நிறைய விஷயங்கள், நிறைய செய்தி அங்கேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறைய ஹெல்ப்பு கேட்டுருக்கீங்க. நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். கண்டிப்பாக இன்றைக்கி கூட காலையில் அந்த போராட்ட குழுவில் இருந்த ஒரு சகோதரர் பேசும்போது ரொம்ப மன வருத்தமாக சொன்னார். ஏன்னா குடும்பத்தை, குழந்தையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ ஃபீலாக இருக்குண்ணா, அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை, ப்ரஷ் இல்லைண்ணா, ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் எங்களை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க, ப்ரஷ் இல்லை பல் வளர்க்குறதுக்கு, 100 பேரை ஒரு ரூமில் போட்டு அடித்து வச்சுருக்காங்க, 2 பாத்ரூம் தான் இருக்குது, லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மாற்றுறதுக்கு துணி இல்லை, பாத்ரூம் போகிறதுக்கு விஷயம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, நைட்டெல்லாம் ஒரே டார்ச்சர், இந்தமாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப மன வருத்தப்பட்டார். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம குடும்பத்தை சார்ந்த நம்ம அண்ணனோ, நம்ம தம்பியோ, நம்ம சகோதரரோ, இல்லை நம்ம அம்மாவோ, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இருந்தால் இது அந்த சூழலை யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ ஒருத்தவங்கன்றதுனால தான் நமக்கு இந்த ஒரு இது வருது.
இதை வந்து எல்லாரும் கருத்தில் கொண்டு இது எல்லாரும் வந்து தன்னுடைய பர்சனல் விஷயமா எடுத்துகிட்டு தனக்கு நடந்தால் தனக்கு நேர்ந்தால் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து அந்த விஷயமா அந்த பெயின் நம்மளோட பெயினாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நிறைய பேசணும், பட் ஆனால் ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு பேசிகிட்டே போகலாம். உங்களோட ஆதரவை தாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு தரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தாங்க. நான் இதில் வந்து அதில் மெயினாக இருக்கிற ஒரு சில பேரோட நம்பரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது உதவி பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.